ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் வாழ்க்கையில் ஏக்கத்தோடு காத்திருந்த நாட்களும் கவலையோடு இருந்த நாட்களும் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. ஷீரடியிலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை எடுத்துக்கொண்டு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் உன் இல்லத்திற்கு. சாயிநாதர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று மனதால் நீ துடித்த துடிப்பு அனைத்தும் எனக்கு தெரியும். உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, உன் மனதில் நீ இப்பொழுது என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், அனைத்தும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் மனதிற்கு எது நல்லதோ, உன் மனதிற்கு எது நல்லதாக நீ நினைக்கிறாயோ அதை மட்டுமே நான் யோசித்து யோசித்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு அது நல்லதாகவும் அது மட்டும் அல்லாமல் நிரந்தர நன்மையாக கிடைக்கும்படிதான் நான் வழிவகை செய்வேன். எதற்குமே கலங்காதே. இதோ மகிழ்ச்சியான செய்தி உன் இல்லத்தோடு வந்திருக்கிறது. உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய புது அத்தியாயத்தை வாழ துவங்கு. இதுவரை நீ அழுத நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஆனந்த நாட்கள் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. உன்னுடைய இன்பமான நாட்களை நீ ஆரம்பிக்க, இன்பமான நாட்களை நீ துவங்குவதற்காகத்தான், உன்னை அதற்கான தகுதியான ஆளாக மாற்றுவதற்காகத்தான் உனக்கு இதுநாள் வரை உன் சாயிநாதர் எப்படி முழுமையாக முற்றும் அறிந்தவனாக இருக்கிறேனோ அதே போல உன்னையும் முழுமையாக எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்தவனாக மாற்றி அமைப்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை பல சோதனைகளை நான் உனக்கு நிகழ்த்தி கொண்டிருந்தேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, அல்லது உன் கண்களிலிருந்து நீரை வர வைப்பதற்காகவோ நான் அந்த சோதனைகளை உனக்கு தரவில்லை. உன்னை புரிய வைக்க, உன்னையே யார் என்று உனக்கு புரிய வைக்கவும், உன்னுடைய வாழ்க்கையையே உன்னை அறிந்து கொள்ளவும் தான் இத்தனை சோதனைகள் உன் வாழ்வில் இதுநாள் வரை நிகழ்ந்தது. நான் அதை நிகழ்த்தி கொண்டிருந்தேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் வைத்த அத்தனை சோதனைகளையும் நீ கடந்து வந்து வெற்றிகரமாக முன்னேறி வந்து இப்பொழுது சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் என்ற பரிசை பெறுவதற்கு முழு தகுதியுள்ளவனாக மாறியிருக்கிறாய். இதுநாள் வரை உன் வாழ்வில் வந்த கஷ்டங்கள் உன்னையையும் உன் வாழ்க்கையுமே புரட்டி போய் போட்டுவிட்டதாக நீ நினைத்து கொண்டிருந்தாய்தானே? ஆனால் நீ புரிந்து கொண்டது மிக தவறு என் பிள்ளையே. நீ செல்லும் பாதையை திருத்தி உனக்கான நல்ல பாதையை தான் நான் ஏற்படுத்தி கொண்டிருந்தேன். அதற்கான வழியை தான் நான் உனக்கு காட்டிக் கொண்டிருந்தேன். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் எதிர்படுகின்ற கஷ்டம் என்ற முள்ளை மிக கஷ்டமாக நினைத்து கொண்டிருந்தாய். அந்த சிறிய முள் என்னும் கஷ்டம் உன் காலில் காயப்படுத்தவில்லை என்றால் அதைவிட பெரிய கஷ்டத்தில் அல்லவா நீ மாட்டிக்கொண்டிருப்பாய். அந்த சின்ன கஷ்டத்தை உனக்கு கொடுத்து பெரும் கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் உன் சாயிதேவா என்பதை புரிந்து கொள். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே, சாயப்பா எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிறாரே என்று தவறாக எண்ணாதே. உன் எண்ணம் போல் எப்பொழுதும் உன் வாழ்க்கை வாழ முடியாது. ஏற்கனவே அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டவைதான். உன்னை சுற்றி வரவிருந்த பெரிய ஆபத்தை தான் உனக்கான சிறிய கஷ்டமாக நான் மாற்றிக் கொடுத்தேன். உன் வாழ்க்கையில் இரக்கம் வரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில்தான் ஏற்றமிகு வாழ்க்கையாக உன் வாழ்க்கையை புதிய பாதையில் நான் உன்னை பயணிக்க செய்தேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் அனைத்துமாக நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ தவறான பாதையில் அடி எடுத்து வைத்தால் உன்னை தடுத்து நிறுத்தும் உன் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உன் குருவாக அனைத்துமாக நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை சரியான பிரகாசமான பாதையில் செல்ல நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எப்பொழுதுமே.
காத்திருக்கும் நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றுமே தொலைந்து போகாது. உன் கஷ்டத்தை கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் உன் சாயி தேவாவுக்கு தெரியாமல் எப்படி போய்விடும்? உன் மனதை நான் அறிந்து கொண்டவன்தானே. உன்னுள் உன்னையே உணர எழுதியிருக்கும் அத்தனை போராட்டங்களில் நீ வெற்றி பெறுவாய். காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களின் திரை விலகி வாழ்க்கையில் உயரமாக மின்னப் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். நான் இருக்கிறேன். எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? ஆடம்பரங்களையும் வெளி தோற்றத்தையும் நான் பொருட்படுத்துவதே அல்ல. எவனொருவன் உள் மனதில் சாயி சாயி என்று சொல்லி வருகிறானோ அவனே உண்மையான பக்தன். அவனிடமே நான் எப்பொழுதும் வசிப்பேன். நீ எப்போதும் கவலை இல்லாமல் இரு. நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். உன் அனைவரையும் நேசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. எவரும் எதையும் செய்யவும் முடியாது. எந்த தீங்கையும் நான் உன்னை நெருங்க விடமாட்டேன். எந்த தீங்கும் மற்றவர்கள் உனக்காக செய்யவும் நான் விடமாட்டேன். நான் இருக்கிறேன். விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன். கவலையை விட்டுவிடு. இனி உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நல்ல காலத்தோடு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். அதோடு இல்லாமல் மகிழ்ச்சியான செய்தியை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் நிகழ்ந்தது என்பதை தீர்க்கமாக நம்பி இனி வாழப்போகும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எப்படி நிரப்பிக்கொள்ள முடியுமோ அது உன் கையில்தான் உள்ளது. சந்தோஷத்தை போய் வெளியில் தேடாதே. மகிழ்ச்சியை போய் வெளியில் தேடாதே. உன் மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே உன்னை வந்து சேரும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் தான் இருக்கிறேனே. எதற்காக மீண்டும் மீண்டும் வருத்தப்போடும் கோபத்தோடும் ஏளனமோடும் என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்ற நம்பிக்கையில்லா தன்மையோடும் இருந்து கொண்டிருக்கிறாய்? நன்றி மறந்தவர்களை எண்ணி எண்ணி மனவேதனைப்படாதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். உன் கஷ்டத்திற்கு நான் ஒரு முடிவு கூறுகிறேன். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். பிறகு நடக்கப் போவதை பார்த்து நீயே அதிசயித்து நிற்பாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே கண்ணார பார்க்கத்தான் போகிறாய். நீ உண்மையாக இருப்பதால் சில அதிருப்திகளை தாங்கிதான் செல்ல வேண்டும். சில உண்மையான முகங்களை பார்க்கத்தான் வேண்டும். அப்படி நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் நேர்மைக்கும் உன் சத்தியத்திற்கும் களங்கம் ஏற்படும்படி சூழ்நிலைகள் வரலாம். உன் சத்தியத்தையே நீ இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். உன் உண்மைக்கு மாறாக நீ வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட உன்னை நோக்கி வரலாம். ஆனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய சத்தியத்தையும் நீ கைவிடாமல் இருந்தால் நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே நம் வாழ்க்கையில் இதுவா நடக்கிறது என்று ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடினமான பாதையில் கடினமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது என் சத்தியமே என்னை காக்கும், என் தர்மமே என்னை வழிகாட்டும் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன்னுள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். அந்த நேர்மறையான வார்த்தைகளே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும்.
சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றி வழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான் என்று நிச்சயமாக உண்மை. பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே. பெரும் பணத்தை சேர்ப்பதானாலேயே பெரும் மனிதராக மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் வளர்ச்சியே நின்று விடுகிறது. அதேபோல் புகழ் பெறுவதன் மூலமாக நீ உன் பெயருடைய எல்லையை அதிகரித்து உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறே என்பதை மறந்துவிடாதே. சுகங்களின் மூலமாக கூட உன்னுடைய உணர்வினுடைய எல்லையைத்தான் அதிகரிக்க முயற்சி கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எல்லா முயற்சியுமே உன்னுடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சிகள்தான். உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வெவ்வேறு வழிகளில் உன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே. வாழ்வில் எந்த ஒரு உச்சியை ஒருவர் தொட்டாலும் அது வாழ்வின் ஒரே ஒரு பரிமாணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஞானமடைதல் என்னும் உன்னத நிகழ்வு உன்னை எல்லா பரிமாணங்களிலும் மலர செய்யும், சந்தோஷமடைய செய்யும். அதுதான் அபூர்வ அனுபவமாகவே இருக்கும். ஞானத்தை அடைவதற்காக உழைக்கும் ஒருவர் அவருடைய வாழ்வில் எதையுமே இழக்கவே மாட்டார். மாறாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டே இருப்பார், பெறத்தான் செய்வார். ஞானத்தை இலக்காக கொண்டிருக்காமல் உழைப்பவர் எல்லாவற்றையும் அடைந்த பிறகு கூட எதையும் அடையாத அதிருப்தியை தான் பெற்றிருப்பார். ஞானமடைவதற்கு தடையாக இருக்கும் அகங்காரம் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய அகங்காரத்தை முதலில் தூக்கி எறிந்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஞானத்தை மிக சுலபமாக பெற்றுவிடலாம். உன்னுடைய கடந்த காலத்தை, உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை, உன்னை விட்டு சென்றதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் இப்படித்தான் இருக்குமோ என்று நீயே தவறாக ஒரு கற்பனையை உன் மனதில் உருவாக்கி கொண்டு நீயும் கவலைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கவலைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாயே. நான் நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், உன்னுடைய கடந்த காலத்தை போன்று உன்னுடைய நிகழ்காலமோ அல்லது எதிர்காலமோ சர்வ நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் உனக்கு புரிகிறதா? புரியவில்லையா? புரியவில்லை என்றால் இதை கவனமாக கேள். இந்த உலகம் சுழன்று கொண்டுதானே இருக்கிறது, வாழ்க்கையும் போய்கொண்டுதானே இருக்கிறது. நடந்த நிகழ்வுகள், உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த நாட்கள் அனைத்தும் மீண்டும் உனக்கு கிடைக்க சாத்தியமே இல்லைதானே. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கடந்த கால கஷ்டங்கள் மட்டும் மீண்டும் உன்னிடம் வந்துவிடும் என்று எப்படி நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக இந்த பயம் உன் மனதில் வந்து கொண்டிருக்கிறது? அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். ஒரு முறை பிரச்சனை, குழப்பம், வேதனை என்று நீ சந்தித்த ஒன்றை மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உனக்கு இருக்கவே இருக்காது. உன் வாழ்க்கையில் அது நிகழவும் நிகழாது, மீண்டும் உன்னை நெருங்கவும் நெருங்காது. நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிலையானதும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல என்பதை நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டுதானே இருக்கிறேன். நீ துன்பத்தை கடந்திருந்தால் இப்பொழுது உனக்கு இன்பம்தானே காத்து கொண்டிருக்கும்.
உன் வாழ்க்கையில் இன்பமயமான சூழல்தானே உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும். சற்று நன்றாக சிந்தித்துப் பார். உன்னுடைய கடந்த காலத்தில் நீ என்ன அனுபவித்துக் கொண்டிருந்தாய்? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்? இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் இருந்து கொண்டிருந்தால், துன்பத்தை சந்தித்து கொண்டிருந்தால், உன்னுடைய எதிர்காலம் எப்படி துன்பமாகவே இருக்கும்? இன்பம்தானே வர வேண்டும். துன்பத்திற்கு பின் இன்பம்தானே வரும். உன் கடந்த காலத்தில் நீ துன்பத்தை அனுபவித்திருந்தால் இப்பொழுது இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய்தானே. இதில் ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? மேகம், வானில் மேகம் எப்படி கடந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து கொண்டே வந்துதானே ஆக வேண்டும். வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். கஷ்டம் வருகிறதே, துன்பம் வருகிறதே என்று அப்படியே நிற்காந்திருந்தால் கஷ்டம் அப்படியே நம்மிடமே இருந்துவிடப் போகிறதா என்ன? மாறிக்கொண்டுதான் இருக்கும். அனைத்துமே வாழ்வும் மாற்றம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கும். அனைத்தும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். நம் வாழ்வும் மாறும் என்ற நம்பிக்கை உன் மனதில் முதலில் எண்ண வேண்டும். யாருமே, நடந்த நிகழ்வுகள், போன நபர்கள் யாருமே உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் மீண்டு வருவதற்கு வழியே இல்லை. அப்படியென்றால் நான் தொலைத்த சந்தோஷமும் நான் அடைந்த நிம்மதியும் எனக்கு மீண்டும் வராதா என்ற கேள்வியும் உன் மனதில் எழும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். வீணாக விவாதம் வேண்டவே வேண்டாம். உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் வேறு ஒரு வழியில் புது மாற்றத்தோடு உன்னை வந்து சேரும். உன்னை சேரும்படி நான் வழிவகை செய்வேன். வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போலத்தான். ஒரு பக்கம் இன்பம் இருந்தால் மறுபக்கம் துன்பம் இருக்கும். நீ இப்பொழுது எந்த பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். இன்பமான பக்கத்தில் நீ இருந்தால் உன் எதிர்காலம் மாற்றம் பெறும். துன்பமான பக்கத்தில் நீ இருந்தால் உன்னுடைய எதிர்காலம் அதைவிட பெரிய மாற்றம் பெற்றே தீரும். எனவே இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்கம் என்னவென்று உனக்கு நன்றாகவே தெரியும். அப்படியானால் உன்னுடைய மறுபக்கம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள். கடந்த காலத்தை நினைத்து கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை நீ தொலைத்துவிட்டால் உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி நீ வளமாக வாழ்வாய்? சந்தோஷமாக அதை எதிர்கொள்வாய்? எதிர்காலம் என்பது புதிதான ஒன்று அல்ல. முடிந்து போன கடந்த காலத்தையும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தையும் வைத்தே எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி மாற்றம் பெறும் என்பதை யாராலும் மிக சுலபமாக கணித்துவிட முடியும். உன்னுடைய கடந்த காலத்தில் மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் நீ செய்யாமல் இருந்தால், உன்னுடைய கடந்த காலத்தில் மற்றவர்களுக்கு மறந்தும் கூட எந்த தீங்கும் செய்யாமல் இருந்திருந்தால், உன்னுடைய கடந்த காலத்தில் மற்றவர்களுக்கு நீ அதிகமாக உதவிகள் செய்திருந்தால், உன்னுடைய கடந்த காலத்தில் தேவை என்று உன்னிடம் வருபவர்களிடம் உன்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் பாசத்தையும் அவர்களுக்கு நீ கொடுத்திருந்தால் உன்னுடைய எதிர்காலம் சர்வ நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கும். வளமான பிரகாசமான எதிர்காலமாகவே இருக்கும். அதே போல இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தில் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டிருந்தால், புண்ணிய காரியங்களை செய்து கொண்டிருந்தால், மற்றவர்கள் மனம் மகிழும்படி ஏதாவது ஒரு காரியத்தையோ நிகழ்வுகளையோ நீ நடத்தி கொண்டிருந்தால், தான தர்மமோ அல்லது குறைந்தபட்சம் ஆறுதலான 4 வார்த்தைகளையோ நீ அளித்து கொண்டிருந்தால், அப்படியென்றால் சரியாக புரிந்து கொள். உன்னுடைய எதிர்காலம் சர்வ நிச்சயமாக மிக பிரகாசமான வளமான வாழ்வாகவே இருக்கும். வாழ்வான காலமாகவே இருக்கும். இப்பொழுது உனக்கு எல்லாம் மிக தெளிவாகவே புரிந்திருக்கும். கடந்த காலத்தை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நிகழ்காலத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ பழகிக்கொள். நீ
நிம்மதியாகவும் மற்றவர்களுக்கு உதவும் வண்ணம் வாழ்ந்தாலே போதும். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு வேண்டாம். சர்வ நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் வளமான காலமாகவே இருக்கும். உன் எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்படவோ வேதனைப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் புது கணக்கு துவங்கும் தருவாயில் இந்த பதிவு நிச்சயமாக உன் கண்களுக்கு படும். காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயென்றால், பார்த்து கொண்டிருக்கிறாயென்றால் உனக்கான ராஜயோகம் ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். நீயும் உன்னுடைய உற்றார் உறவினர்களும் சந்தோஷமாக மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்வார்கள். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எது வந்தாலும் போதும் என்ற மனநிலையோடு வாழ்ந்து தன்னுடைய லட்சியத்தை முன்னிறுத்தி வேறு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய், பொறாமை, பயநஞ்சகம், திருட்டு போன்ற எண்ணங்களே இல்லாமல் இருப்பவன் அவனுடைய வாழ்வில் ஞானத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக அடைந்தே தீருவான்.